ஹாய், இந்திரா ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயில் திருவிழா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்துருக்கும்போது அங்கே வந்து சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. இதில் நிறையா சர்க்கஸ் காமிச்சாலும் இந்த சீன் வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. எப்படி பாவம் சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நாம் எவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் மனசில் தோணுச்சு. ஆனால் வந்து நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இவங்க இந்த சர்க்கஸ்கார் வந்து மதுரைக்கார் தான், ஒரு சின்ன பொண்ணு தான். நீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்கன்னு. குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணினாங்க. நாங்கள்லாம் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். நாங்களும் இந்த சர்க்கஸ் நல்லா பார்த்து ரொம்ப ஹாப்பியானோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணோட கை கால் எல்லாத்தையும் நல்லா கட்டிட்டாங்க. கீழே நெருப்பு வளையமாக வச்சு கட்டி விட்டு இப்போ வந்து லேசாக சுற்றி விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு வந்து சுற்றி சுற்றி எப்படி சுற்றும்னு அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படிங்கிறது என் மனசுக்கு தோணுச்சு. நான் ரொம்ப பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தாங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் தான். ஆனால் அந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்த்து இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க வந்து இதில் வந்து நாய், குரங்கு, ஆடு எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப சர்க்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆடு, நாய் இதெல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி போட்டு அதில் நடக்கிற மாதிரி ஆட்டை பழக்கி விட்டுருந்தாங்க. நாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்பிங் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு எப்படி சுற்றுது பாருங்கள். எங்களுக்கே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் இப்போ தான் அந்த மாதிரி சர்க்கஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் சின்ன வயசில் பார்த்தது தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பேப்பரில் பணம் வர மாதிரி, அப்புறம் பேப்பரில் வந்து கிளி, புறா இந்த மாதிரி செஞ்சது தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக எங்கள் ஃபேமிலிஸ் உட்காந்துட்ருக்குறாங்க. அவங்களோட நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த ஷோ வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 1 மணி நேரம் இந்த ஷோ வந்து ஓடுது. இதில் பாருங்கள் இப்போ வந்து அந்த பொண்ணு செஞ்சு முடிச்ச உடனே அடுத்து 2 பாய்ஸ் இந்த மாதிரி செய்வாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பராக செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது கூட ஒரு குரங்கும் வித்த காட்டுச்சு. நான் அந்த வீடியோ வந்து இன்னும் போடலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி அது செஞ்சுது. அதுதான் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மனுஷங்களை விட மிருகங்கள் தான் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வர திருவிழா தான். அதாவது ஆடி 18 அந்த அன்றைக்கி வந்து பூச்சாட்டி ஒரு 15 டேஸ் அந்த பூச்சாட்டு விழா நடக்கும். அதுக்கப்புறம் ஆவணி கடைசிக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இது வந்து 2 டேஸ் நடக்கும். அதாவது புதன், வியாழன் 2 நாள் நடக்கும். இந்த 2 நாளுமே ரொம்ப நிறைய கடைகள், கூட்டம், இந்த மாதிரி எல்லா பொருளுமே இருக்கும். நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா பகல்லையும் போடுறாங்க. பகலில் எங்களுக்கு அவ்வளோவா பார்க்க விருப்பம் இல்லாதனால நாங்கள் 6 மணி ஷோ மட்டும் செலக்ட் பண்ணணும். ஃபைனலாக இந்த ஷோ வந்து முடிய போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பசங்க ஒன்றோடன்னா ஜம்பிங் பண்ணி கீழே தொங்குவாங்க. இதுதான் இந்த ஷோவோட லாஸ்ட்டு சீனு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, அந்த சீன் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா குழந்தைங்கள்லாம் சும்மா இந்த மாதிரி காரில் விளையாண்டாங்க. அதையும் வீடியோ எடுத்தோம். பாருங்கள் எத்தனை தூரி நிறையா வந்து கடைகள்லாம் இருக்குது. இதுதானே சின்ன குழந்தைங்களுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டு. எங்களுக்கு வந்து பகலில் விட நைட்டில் பார்க்கும்போது அந்த லைட் வெளிச்சம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க அந்த வெயில் இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அடுத்து குளராட்டினம் போயிட்டாங்க. அங்கேயும் சுற்றிட்டுருக்குறாங்க. அவ்வளோதான். இன்னும் நிறையா இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என்னால் இவ்வளோ தான் போட முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. நாங்களும் இதில் வந்து ஐஸ்கிரீமு, சில்லி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். எங்களை விட குழந்தைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு முறை இந்த ஃபங்க்ஷனுங்கிறனால ஜாலியாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ.